இந்த வீடியோவில் உங்களுக்கு சர்க்கிள் டயக்ராமை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பிரிமெண்ட். சர்க்கிள் டயக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியும் உங்களுக்கு எக்ஸ்பிரிமெண்ட்டாகவுமே இருக்கும். ஸோ அதனால் இந்த டாபிக் வந்து எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ ஒரு சர்க்கிள் டயக்ராமை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா 3 டெஸ்ட்டோட ரிசல்ட்ஸு வேணும். அது என்னென்ன டெஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நோ லோட் டெஸ்ட்டு, செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்டு ரோட்டார் டெஸ்ட்டு, தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டார் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட் டேட்டா. இந்த 3 டெஸ்ட் டேட்டா இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சர்க்கிள் டயக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். சரியா? நிறைய பேருக்கு இதில் டவுட் வரும், ஏன் நம்ம சர்க்கிள் டயக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சர்க்கிள் டயக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இண்டக்ஷன் மெஷினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பர்ஃபார்மன்ஸ்னா என்னென்ன அப்படின்னா ஸ்லிப்பு, எஃபிஷியன்சி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர், நோ லோட் கரண்ட்டு, நோ லோட் பவர் ஃபேக்டர் ஆங்கிள் என்ன. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயத்த அந்த சர்க்கிள் டயக்ராம்ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னொரு டவுட்டும் வரும். ஸோ இந்த எஃபிஷியன்சி, ஸ்லிப்பு எல்லாமே வந்து நம்ம லோட் பண்ணியே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமே, ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஒரு மெத்தடுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ சர்க்கிள் டயக்ராமுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் 3 டெஸ்ட் டேட்டா எடுக்கணும்னு சொல்லிட்டு, நோ லோடு, பிளாக்டு ரோட்டார், ஸ்டேட்டார் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஆட்லி ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. இதுவே நீங்கள் ஒரு மெஷினை லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு லோடுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், வோல்டேஜ், கரண்ட்டு, பவர் எல்லாத்தையும் எடுக்கணும். அப்போ நீங்கள் ஒரு 5 ரீடிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஸோ 5 × 5ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ 25 மினிட்ஸ் ஆகும், இல்லை ½ ஆகும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் முடிக்கிறதுக்கு. ஓகே, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நோலோட பிளாக் ரோட்டாரு, ஸ்டேட்டார் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா வித்தின் 2 மினிட்ஸ்க்குள்ளே உங்களோட ரீடிங்ஸை நீங்கள் எடுத்து முடிச்சுக்கலாம். அப்போது இன்டைரக்ட் மெத்தடுக்கும் டைரக்ட் மெத்தடுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே அப்படின்னா, ஸோ இன்டைரக்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாஸை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து என்ன எஃபிஷியன்சி, ஸ்லிப்போட வேல்யூ என்ன, பவர் ஃபேக்டர் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சர்க்கிள் டயக்ராம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ப்ராப்ளமை எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ பாருங்க ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்கேன்னு பாருங்க. A 3-phase 400 volt induction motor gave the following test readings. No load testோட டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க. 400 volt, 1250 watts, 9 ampere. ஸோ இது எல்லாமே நோ லோட் டெஸ்ட்ல இருந்து வர டேட்டா. அதே மாதிரி ஷார்ட் சர்க்கியூட்ங்கிறது பிளாக்டு ரோட்டார் டெஸ்ட். அதில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னா 150 வோல்ட்டு, பவர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4 kilowatts, தட் இஸ் 4000 வாட்ஸ், கரண்ட் எவ்வளோ இருக்கு 38 ஆம்ஸ்ன்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்கிற டேட்டாக்கு நம்மளை என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரா தி சர்க்கிள் டயக்ராம். If the normal rating is 14.91 kilowatts. From the circle diagram, find the full load current and slip ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எப்பவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 மார்க்ஸில் வரும். அப்படி இல்லைன்னா அக்கார்டிங் டு 18 ரெகுலேஷன் படி பார்த்தீங்கன்னா 13 மார்க்ஸில் வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நோ லோட் டெஸ்டோட டேட்டாவை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொடுத்துருக்கிற டேட்டா என்னென்னு எழுதிருங்க. நோ லோட் டெஸ்ட்ல கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 9 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க, பவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1250 வாட்ஸு, நோடல் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸ்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பை நாட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
ஓகே, ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா W நாட் இஸ் ஈக்குவல் டு √3 V நாட் I நாட் இன்ட்டு காஸ் பை நாட். இதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பவர் ஃபேக்டர் அண்டர் நோ லோட் கண்டிஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுல வந்து வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா காஸ் பை நாட்டோட வேல்யூ 0.20 வருது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், பை நாட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ பை நாட் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.20. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பை நாட்டோட வேல்யூ எவ்வளவு வருது, 78.43 டிகிரிஸ்ன்னு வருது. ஓகே, ஸோ இது வந்து ஓப்பன் சர்க்கியூட் டெஸ்ட்ல இருந்து வருது. அதே மாதிரி நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட் எடுத்துக்கணும். தட் இஸ் பிளாக்டு ரோட்டார். ஸோ பிளாக்டு ரோட்டார்ல கொடுத்திருக்கிற வோல்டேஜ் வந்து விஎஸ்சி. விஎஸ்சிங்கிறது ஷார்ட் சர்க்கியூட் வோல்டேஜ், ஐஎஸ்சிங்கிறது ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட், டபிள்யூஎஸ்சிங்கிறது ஷார்ட் சர்க்கியூட்டட் பவர். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்றோம், WSC is equal to √3 VSC ISC into cos pi SC. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஷார்ட் சர்க்கியூட் பவர் ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ என்ன வேல்யூ வருது, 0.405 வருது. ஸோ இதுல இருந்து பைஎஸ்சியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ பைஎஸ்சியோட வேல்யூ என்ன வருது, 66.09 டிகிரிஸ்ன்னு வருது. ஓகேவா, ஸோ இது வந்து ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட்ல இருந்து கண்டுபிடிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சர்க்கிள் டயக்ராம கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு முன்னாடி ISN வேல்யூ கண்டுபிடிக்கணும். ISNங்கிறது என்ன அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் அட் நார்மல் வோல்டேஜ். என்னங்கிறது என்ன மீன் பண்ணும்னா நார்மல் வோல்டேஜை மீன் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு VL டிவைடட் பை VSC whole thing into ISC. So VLங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா லைன் வோல்டேஜ், தட் இஸ் ரேட்டட் வோல்டேஜ். VSங்கிறது ஷார்ட் சர்க்கியூட்டட் ரெடியூஸ்டு வோல்டேஜ், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லைன் வேல்யூ தான். ISCங்கிறது ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் அட் ரேட்டட் வோல்டேஜ். ஓகே, இப்ப பாருங்க ISN நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், 400 வோல்ட் லைன் வோல்டேஜ் கொடுத்திருக்கிற வோல்டேஜ் 400 டிவைட் பை ஷார்ட் சர்க்கியூட் வோல்டேஜ் வந்து 150, ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து 38. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 101.33 ஆம்பியர்னு வருது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா WSC கண்டுபிடிக்கணும். ஸோ WSN ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ WSNங்கிறது என்ன அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட் இன்புட் பவர் அட் நார்மல் வோல்டேஜ். ஓகே, ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா WSC இன்டு ISN டிவைட் பை ISC த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ISN என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த வேல்யூஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், WSN ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதோட வேல்யூ என்ன வந்திருக்கு, 28.442 கிலோவாட்ஸ்ன்னு வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், சர்க்கிள் டயக்ராம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த சர்க்கிள் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்பவும் ஈஸி தான், நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நான் சொல்ல நீங்க ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, அப்ப உங்க மைண்ட்ல கண்டிப்பா ஸ்டோர் ஆயிரும். ஓகே, சரி, இப்போ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம எடுத்துக்கிறது தான். நான் இங்க என்ன செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா கரண்ட் ஸ்கேல் வந்து 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 9 ஆம்பியர்னு நான் எடுத்திருக்கேன். இந்த 9 ஆம்பியர் எங்க மேடம் வந்தது அப்படின்னா ப்ராப்ளம்ல கொடுத்திருக்கிற வேல்யூவை நான் அப்படியே 1 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிட்டேன். பாருங்க, அண்ட் நோ லோட் கண்டிஷன்ல எவ்வளவு கரண்ட் கொடுத்திருக்காங்க, 9 ஆம்பியர்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த 9 ஆம்பியரை நான் டைரக்டா என்னன்னு எடுத்திருக்கேன், 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 9 ஆம்பியர்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா OX and OY are drawn perpendicular to each other. இப்போ நம்ம கிராஃப் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்க, ஸோ இதுதான் என்னோட கிராஃப். ஸோ இந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா OX அடுத்தது OY. ஸோ இது ரெண்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பர்பண்டிகுலரா டிரா பண்ணியிருக்கோம். ஓகே, சரி, இது ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா OY is taken as the voltage axis. OYங்கிறது வந்து வோல்டேஜ் ஆக்சிஸ்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்ப பாருங்க, அடுத்தது டிரா வெக்டார் OO dash is equal to I0. I0ங்கிறது நோ லோட் கரண்ட், நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 9 ஆம்பியர்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த 9 ஆம்பியரை நம்ம என்னன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம், 1 சென்டிமீட்டர்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி π0 கண்டுபிடிச்சிட்டீங்க.
ஸோ பை நாட்டோட ஆங்கிள் என்ன 78.43 டிகிரிஸ். ஸோ அந்த டிகிரிஸுக்கு நம்மளோட ஐ நாட்டோட வேல்யூவை மார்க் பண்ணணும், அவ்வளோதான். சரியா? நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கீங்க, ஓஒய் ஓஎக்ஸ் வரைஞ்சிட்டீங்க, கரெக்டா? இப்போ பாருங்க, ஸோ பை நாட், ஸோ எவ்வளோ டிகிரிஸில் 78.43 டிகிரிஸ் எடுத்துட்டு நான் என்ன பண்ணணும், 1 சென்டிமீட்டருக்கு போடணும். 1 சென்டிமீட்டருங்கிறது தான் 9 ஆம்பியர். ஸோ அப்போது இந்த ஓ டேஷ், ஸோ இங்கே இருக்கிற பாயிண்ட், ஸோ இந்த பாயிண்ட் தான் எனக்கு என்ன, ஓ டேஷ். அது எந்த ஆங்கிளில் நம்ம போடணும், 78.4ன்னு போடணும். ஓகேவா? சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, draw horizontal line from O dash parallel to x axis. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஓ டேஷ் போட்டுட்டோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ட்ரா horizontal லைன் ஃப்ரம் ஓ டேஷ் parallel to என்ன பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இந்த கிரீன் கலரில் இருக்க பாருங்க, லைட் கிரீன் கலர். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎக்ஸுக்கு பேரலாக நம்ம வரைகிற லைன். ஓகே, சரி. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரா வெக்டார் ஓஏ. ஸோ ஓஏங்கிறது என்ன அப்படின்னா ஐஎஸ்என். ஆல்ரெடி நம்ம ஐஎஸ்என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ வந்தது நமக்கு, 101.33 ஆம்பியர்னு வந்துச்சு. அந்த ஆம்பியரை நான் என்ன பண்ணுறேன், இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டரில் மாற்றிக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 101.33 டிவைடட் பை ஒரு சென்டிமீட்டர் நம்ம என்ன ஆம்ஸ் எடுத்திருக்கோம், 9 ஆம்பியர். இப்போ 101.33 டிவைட் பை 9 போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் 11.25 சென்டிமீட்டர். இந்த 11.25 சென்டிமீட்டரை எந்த ஆங்கிளில் நம்ம ட்ரா பண்ணணும், 66.09. ஓகே, ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருப்பேன் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்சிலில் தெரியும் பாருங்க, இந்த லைன் டாட்டட் லைன், அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆங்கிள்னா 66.09 டிகிரிஸு. ஸோ எவ்வளோ சென்டிமீட்டர், 11.25. ஸோ அதை தான் நம்ம இங்கே என்ன மார்க் பண்ணியிருக்கோம்னா ஏ. ஸோ இந்த பாயிண்ட் தான் ஏ. சரியா? இங்கே நமக்கு ஓ, ஸோ இந்த பாயிண்ட் ஏ. ஸோ இது எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கும்னா 11.25. ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 66.09 டிகிரிஸ் இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஓ டேஷையும் ஏவையும் ஜாயின் பண்ணுறோம். அப்போ அந்த ஓ டேஷ் ஏவை ஜாயின் பண்ணி கிடைக்கிற அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவுட்புட் லைனுன்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, draw a perpendicular bisector. இங்க பாருங்க, அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் வந்துட்டேன். draw perpendicular bisector of O dash A to meet the horizontal line drawn from O dash at C. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கும், அது ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த O dash A இதை வந்து என்ன பண்ணணும், ரெண்டாக பைசெக்ட் பண்ணணும். பைசெக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இங்கே ஓ டேஷ் ஏவோட பைசெக்டார் வேல்யூ என்ன வருதோ அதை கொண்டு வந்து நம்ம எங்கே பண்ணணும், ஹரிசான்டல் லைன். ஸோ அப்போ அந்த ஹரிசான்டல் லைனில் எங்கே கட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல கட் ஆகுது. அப்போ அந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு மார்க் பண்ணியிருக்கோம்னா சீன்னு மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ திஸ் இஸ் அ சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். ஒரு சர்க்கிளுக்கு இதுதான் சென்டர். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அடுத்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சியை சென்டரா எடுத்துக்கிட்டு ஓ டேஷ் சி இது வந்து ரேடியஸா எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ சியை மறுபடியும் பாருங்க, சியை சென்டரா எடுத்துக்கிட்டு ஓ டேஷ் சியை ரேடியஸா வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சர்க்கிள் டிரா பண்ணணும். அதுதான் நம்மளோட அடுத்த பாயிண்ட். ஓகேவா? draw a semicircle to meet horizontal line at B. ஓகே, இங்கே பாருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், சியை சென்டரா எடுத்துட்டு ஓ டேஷ் சியை ரேடியஸா எடுத்து ஒரு செமி சர்க்கிள் போடுறோம். ஓகேவா? அப்போ இந்த செமி சர்க்கிள் போடுறப்போ நமக்கு என்ன ஆகுது, இந்த ஹரிசான்டல் லைன்ல வந்து நமக்கு இந்த செமி சர்க்கிள் கட் ஆகுது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா பின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க.
நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கோம்னா draw perpendicular from A on x-axis meeting at point D. இங்க பாருங்க A பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டோம். அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் போடுறீங்க. அந்த பெர்பெண்டிகுலர் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? அந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல மீட் பண்ற அந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு மார்க் பண்ணிக்கணும், டின்னு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஏடி இதோட லென்த் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த லென்த் எவ்வளவு வருது நீங்க மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் எவ்வளவு வருதுன்னா 4.6 சென்டிமீட்டர்னு வருது. ஓகேவா? அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு WSN. அப்ப நம்ம பவர் ஸ்கேல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப பவர் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு WSN டிவைடட் பை லென்த் ஆஃப் ஏடி. லென்த் ஆஃப் ஏடி நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம் 4.6 சொல்லிட்டு WSN ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிருக்கோம். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிலோ வாட்ஸ் வருதுன்னா 6.182 கிலோ வாட்ஸ்ன்னு வருது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபுல் லோட் பாயிண்ட்டை நான் வந்து லொக்கேட் பண்ணணும். அதனால நான் என்ன பண்றேன், ஏ டேஷை வரையணும். அப்ப அந்த ஏ டேஷ் நான் எப்படி வரையணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிற ரேட்டிங் எடுத்துக்கோங்க. நமக்கு ப்ராப்ளம்ல ரேட்டிங் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 14.91 கிலோ வாட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, சாரி வாட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 14.91 டிவைடட் பை 1 சென்டிமீட்டருக்கு எத்தனை கிலோ வாட்ஸ், 6.182 இருக்கு. ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ சென்டிமீட்டருக்கு ஏ டேஷ் போடணும் அப்படின்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அப்போ எவ்வளோ வருது, 2.41 சென்டிமீட்டர்னு வருது. சரியா? அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏல இருந்து 2.41 சென்டிமீட்டரை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏ டேஷை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்க ஏ டேஷ் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா draw parallel to the output line from A dash to meet circle at point P. நம்ம என்ன பண்ணணும், ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட் லைன். ஸோ இந்த அவுட்புட் லைனை அப்படியே பேரலா மூவ் பண்ணிக்கிட்டே போறப்ப இந்த ஏ டேஷ்ல போய் கட் ஆகும். ஸோ அந்த லைன் வந்து இங்க சர்க்கிள்ல எங்க மீட் ஆகுதுன்னு பாருங்க. அப்ப இந்த பாயிண்ட்ல மீட் ஆகுது. அந்த பாயிண்ட் நம்ம என்னன்னு மார்க் பண்ணியிருக்கோம், Pன்னு மார்க் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ Pன்னு மார்க் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லைன்ல இருந்து P பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு லைன் போடணும். அந்த லைன் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டார்க் லைனும் இருக்கு, அவுட்புட் லைனும் இருக்கு. ஸோ அவுட்புட் லைன்லயும் கட் ஆகும், அட் த சேம் டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும் கட் ஆகும், ஹரிசாண்டல் லைன்லயும் கட் ஆகும். அப்போ இந்த ஹரிசாண்டல் லைன்ல கட் ஆகிறத வந்து எஸ்ன்னு மார்க் பண்ணியிருப்போம். இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் பண்ற அந்த பாயிண்ட்டை டீன்னு மார்க் பண்ணியிருப்போம். டார்க் லைன்ல கட் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ன்னு மார்க் பண்ணியிருப்போம். அவுட்புட் லைன்ல கட் ஆகிற பாயிண்ட்டை வந்து கியூன்னு மார்க் பண்ணியிருப்போம். ஓகேவா? சரியா? தென் நெக்ஸ்ட், ஸோ இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட வேல்யூஸை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுல எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபுல் லோட் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த கிராஃப்ல இருந்து பாருங்க. ஸோ ஓபி, ஸோ இப்போ இந்த ஓபிங்கிறது தான் என்ன அப்படின்னா நம்மளோட லைன் கரண்ட். ஸோ இதை நீங்க ஸ்கேல் வச்சு எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ இதுல ஸ்கேல் வச்சு மெஷர் பண்றப்போ 3 சென்டிமீட்டர் வருது. அப்ப 3 சென்டிமீட்டர் இன்டூ 9, 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 9 வச்சிருக்கோம். அப்ப 3 இன்டூ 9 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 27 ஆம்பியர்னு வரும். ஓகேவா? சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓபிக்கும் இந்த ரெஃபரன்ஸுக்கு லைனுக்கும் ஓஒய்க்கும் என்ன ஆங்கிள் இருக்குன்னா 30 டிகிரி இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம், பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ காஸ் 30 டிகிரி வந்து நமக்கு எவ்வளவு வருது, 0.886 வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்லிப்போட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப ஸ்லிப்போட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா QR டிவைடட் பை PR. ஸோ இது வந்து இந்த இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும். QRோட வேல்யூவும் PRோட வேல்யூ என்னன்னு மெஷர் பண்ணணும். அடுத்து இன்னொரு விஷயம், டார்க் லைன் நம்ம எப்படி போடணும் அப்படின்னா இந்த AD லென்த் என்னன்னு பாருங்க. AD லென்த் என்னன்னு பார்த்துட்டு அதை ஈக்குவலா டிவைட் பண்ணுங்க. சரியா? ஈக்குவலா டிவைட் பண்ணிட்டு ஸ்டேட்டார் காப்பர் லாஸ், ரோட்டார் காப்பர் லாஸை மார்க் பண்ணீங்க. அந்த ஈக்குவல் பாயிண்ட் தான் E.
ஓகேவா? அப்போ ஓ டேஷையும் ஈயையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த லைன் தான் நமக்கு என்னது, டார்க் லைனு. ஓகேவா? ஸோ இந்த இதை போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பவர் ஃபேக்டர் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிட்டு. அடுத்தது மோட்டாரோட எஃபிஷியன்சி, அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா PQ டிவைடட் பை PT. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு இந்த கிராஃப்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன் PQ என்னது, PT என்னதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் உங்களுக்கு கிளியரா மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இது வந்து நல்லா கவனிங்க, இது எக்ஸ் ஆக்சிஸ் லைனு. இந்த கிரீன் கலர் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹரிசான்டல் லைனு, இது டார்க் லைனு, இந்த ஆரஞ்சு கலர் வந்து அவுட்புட் லைன். ஓகேவா? ஸோ அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சு. ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேல்யூஸ் என்னென்னு எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், மோட்டாரோட எஃபிஷியன்சி கிடைச்சிரும், ரோட்டாரோட எஃபிஷியன்சி கிடைக்கும், பவர் ஃபேக்டர் கிடைக்கும், ஸ்லிப்பு கிடைக்கும், அடுத்தது ஃபுல் லோட் கரண்ட் கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ நம்ம இந்த சர்க்கிள் டயக்ராம்ல இருந்து ஒரு மெஷினோட பர்ஃபார்மன்ஸை நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சர்க்கிள் டயக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நீங்க இந்த வீடியோவை பார்த்த உடனே ஒரு கிராஃப் எடுத்துட்டு நீங்க ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கான்செப்ட் கிளியர் ஆகும். நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. என்னோட இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண இந்த நோட்ஸை நான் உங்களுக்கு லிங்க்ல நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகே, டவுட் இருந்தது அப்படின்னா என்னோட நோட்ஸை ஒரு முறை மறுபடியும் பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு புரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.